நம் முன்னோர்களுடைய காலத்துல ஒரு மன்னன் எதிரி நாட்டை கைப்பற்றியவுடன் அந்த நாட்டுடைய முக்கிய சின்னங்களை அழித்து தன்னுடைய ஆட்சி சின்னங்களை நிறுவுவது வழக்கமா வச்சிருப்பாங்க. ஆனா இந்த மன்னர் தமிழ்நாட்டுல பல்லவ மன்னர்களுடைய ஆட்சியை கைப்பற்றியும் அவர்களுடைய சின்னங்களை அழிக்காம மாறாக என்ன செய்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பல்லவ மன்னன் ராஜசிம்மன் அரச வழிபாட்டிற்காக ஒரு அழகிய கலைநியமிக்க கோயில காஞ்சியில கட்டுறாரு. அந்த கோவிலுக்கு காஞ்சி கைலாசநாதர் கோவில்னு பேரு. சாளுக்கிய தலைநகர் வாதாபிய தீக்கிரையாக்கியதால பல்லவர்களை அழிக்க நினைக்கிறாரு சாளுக்கிய மன்னன் 2ஆம் விக்ரமாதித்யன். இந்த போர்ல வெற்றி பெற்று காஞ்சியையும் கைப்பற்றுறாரு. காஞ்சியை கைப்பற்றியவுடன் அங்க இருக்கக்கூடிய வரலாற்று சின்னங்களை அழிக்க நினைத்த போது இந்த கைலாசநாதர் கோவிலுடைய அழகுல மயங்கி சாளுக்கிய மன்னன் அந்த கோவிலை அழிக்காம அப்படியே விட்டு விட்டுறாரு. மாறாக கைலாசநாதர் கோவிலை கட்டிய கலைஞர்களை கர்நாடகாவில் உள்ள பட்டடக்கல்லுக்கு கொண்டு சென்று அங்கு விருப்பாட்சா கோயிலை கட்டி அரசி லோகாமா தேவியின் தெய்வமான விருப்பாட்சாவை அமைக்கிறாரு. இப்படி கோவில் நகரமான காஞ்சி பட்டுக்கு மட்டுமல்ல கட்டிடக்கலைக்கும் சிறந்து விளங்குகிறது.